ரீசெண்டாக அனிருத் அவர்கள் கூலி படம் பற்றி பேசியிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். செம்மையாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலில் டிஷர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்டில் லிங்க் செக் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க. ஆக்சுவலாக இந்த கூலி படத்துடைய பவர் ஹவுஸ் அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. அதுக்காக நம்ம அனிருத் அவர்கள், நாகார்ஜுனா அவர்கள், ஸ்ருதிஹாசன், லோகேஷ் கனகராஜ் எல்லாருமே சரி. ஆக்சுவலாக டேட்டு பார்த்தீங்கன்னா 22 அதாவது இந்த வீடியோ நீங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது. திங்கக்கிழமை பார்க்குறீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, சரிங்களா? ஸோ இந்த இதில் நம்ம இவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அண்ட் அந்த கூலி பவர் ஹவுஸ் அப்படிங்கிற பாட்டை ஒரு பெரிய ஒரு அரேனா, குவாக்கரேனான்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்ஸோட ரிலீஸ் பண்ணுறாங்க. படத்துக்கான ப்ரொமோஷனாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூலியோடைய 3வது பாடல் இப்படி ரிலீஸ் ஆகுதுங்கிறது தான் விஷயம். இதில் முக்கியமான விஷயம், இப்போ ரீசெண்டாக அனிருத் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டாருங்க. அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு ட்வீட்டில் நாளைக்கு பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பிளாஸ்ட் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டுட்டு அதில் ஒரு ஃபோட்டோவுமே சரி அட்டாச் பண்ணியிருந்தாரு. அதான் ஹைலைட்டு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் அப்படி வெறித்தனமாக பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டில்லு, கூலி ஸ்டில்லு தான். ஸோ இதை போட்டுட்டு டுமாரோ ஃபயர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு பவர் ஹவுஸ்ன்னு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த பவர் ஹவுஸ் அப்படிங்கிற பாட்டு வெறித்தனமாக இருக்க போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம். ரெண்டாவது, இதை போட்டுட்டு உடனே அனிருத் அவர்கள் டெலீட் பண்ணியிருக்காரு. அது இன்னொரு விஷயம். ஏன்னு தெரியல, சன் பிக்சர் சொல்லிட்டாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? அந்த ஒரு பிக்சரில் அந்த ஃபோட்டோ போட்டது ஏதாவது இஷ்யூவா அப்படின்னு சொல்லி தெரில. உடனே டெலீட்டும் பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த கூலி படத்தில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பவர் ஹவுஸுங்கிற சாங். ஏன்னா அந்த சாங் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். படத்துடைய கதையில் முக்கியமாக அந்த பாட்டு வரும். அப்படி இருக்கும், அந்த பாட்டு தான் மெயினான விஷயமே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அனிருத் அவர்கள் இந்த படத்துடைய பாடல் பற்றி பேசும்போது இந்த படம் என்ன மாதிரி பயங்கரமாக இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவரும் அதே தான் சொல்கிறாரு போல், கூலி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஸ்மைலியெல்லாம் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, ஃபயர் இமேஜெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்கள் குறித்துங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.